வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் உப்புமா செய்ய போறோம். இந்த உப்புமாவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப குயிக்கா நம்ம செஞ்சு முடிச்சலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நாம இந்த பிரெட் உப்புமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு உப்புமா தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பிரெட்டை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பீஸ் பிரெட்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவிக்கிட்டு பிரெட்டை நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட்டை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ஓரளவுக்கு செவந்து வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி பிரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு உப்புமா செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பிரெட்டு இப்போது ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு உப்புமா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் பேனை வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நான் சேர்த்துக்கிறேன். நாம் சேர்த்த எண்ணெயும் வெண்ணெயும் நல்லா உருகி காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்தை நான் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெள்ளை உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு எல்லாமே பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயத்தை நம்ம அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கி வர்ற டைம்லேயே நம்ம நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. மிளகாவை இந்த மாதிரி முழு மிளகாவை நம்ம சேர்க்குறதுக்கு பதிலாக 1 2மா இடித்து சேர்த்தா இதை விடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி முழு மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை கேரட் துருவுற கட்டை இருக்கு இல்லையா, அதில் துருவி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் பொடியை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். நாம் சேர்த்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வாசமாக நமக்கு உப்புமா கிடைக்கும். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண பிரெட்டை சின்ன சின்ன க்யூபாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மசாலா கூட சேர்த்து இப்போ கலந்துடலாம். மசாலா நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீஸ்களை நம்ம இதில் சேர்த்து கலந்துருவோம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நம்ம தூவிடலாம். ப்ரெட்டை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ப்ரெட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மசாலா கூட நல்லா கலந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா சூப்பராக நமக்கு 5 நிமிஷத்தில் ரெடியாகி வந்துடும். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான பிரெட் உப்புமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.